மக்களே நீங்களும் இந்த மாதிரி தமிழ்ல ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன் பண்ணிச்சிங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலரா வரும். அப்படியே உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எதனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற பிக்சார்ட் டவுன்லோட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ வெர்ஷன் வேணும்ன்றவங்க எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தனியாக அனுப்புறேன். இருக்கிற போட்டோஸ் நீங்க எதனா ஆட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். இல்ல நான் பேக்ரவுண்ட் நான் தனியாக எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பர்பிள் கலர் பிடிக்கிறதுனால பர்பிள் கலர் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு கீழே வந்து யூடியூப் அந்த டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணீங்கன்னா மேலே வந்து கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க கிராப் பண்ணிக்கலாம். ஐ மீன் சைஸ் குறைச்சிக்கலாம். அந்த போட்டோ சைஸ் நான் வந்து யூடியூப் சைஸா குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு அப்புறம் நான் பண்றேன் பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை டச் பண்றேன் பாருங்க. டச் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர், ஐ மீன் நான் கோஜோ போடுறேன், எனக்கு கோஜோ வந்து ரொம்ப பிடிக்கும்னால ஸோ கோஜோ வந்து போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் எனக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். செட் பண்ணிட்டு அப்புறம் மேல லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் அதை செட் பண்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது வேணா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லோகோ வேணும்னா செட் பண்ணிட்டு மேல லேயர்ஸ் அந்த டபுள் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க அதை லாக் பண்ணிக்கலாம். அப்பதான் மூவ் ஆகாத மாதிரி ஒரு சேஃப்டி உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா நடுவில் எடிட்டிங் மாறினே இருக்கும். ஸோ அந்த லேயர் சைட்ல காட்டுறேன் பாருங்க. அது கீழே எந்த கேரக்டருக்கு பின்னாடி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நான் அதே மாதிரி செட் பண்றேன். இது வாட்டி டிஜே அலாக் வைக்கணும்னு நான் எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அதனால டிஜே அலாக் தேடிட்டு எனக்கு டிஜே அலாக் கச்சிச்சு. ஸோ அதே மாதிரி வச்சுட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அது வச்சுட்டு நம்ம மேல இருக்கிற லேயரை திருப்பி நம்ம கீழே எந்த கோஜோ கேரக்டருக்கு கீழே வர மாதிரி செட் பண்ணிருக்கோம். ஸோ அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி சைட்ல கோஜோ பின்னாடி அளவுக்கு செட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பேன். அது இல்லாமல் சைடில் அந்த லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம எடிட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். வேணான்றது நீங்கள் சைட்லேயே அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணலாம், கீழே டவுன் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனும் அதிலே இருக்குது. திரும்ப அகைன் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. கிராண்ட் மாஸ்டர் வி பேட்ச் அப்படின்னு நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் 1 மேலே, கிராண்ட் மாஸ்டர் 2 கீழே அது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஜூம் அவுட் பண்ணுறது எல்லாமே அதிலே ஆப்ஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் நடுவில் ரொட்டேட் ஆப்ஷனும் ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷனும் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இது வந்து மேலே எடுத்துன்னு போய் வச்சுக்கிறேன். இது மொத்தம் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவ்வளோதான் நம்ம தமிழ்லைனு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டிக்கர் பக்கத்தில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம என்னோட டெக்ஸ்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரவுடி கேமிங் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா சி ஆல்னு வரும். ஸோ அது அந்த யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் எஃபெக்ட் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். கீழே கலர்ன்ற ஆப்ஷனில் நான் பிளாக் கலர் வந்து சென்டராக வச்சுட்டு ஒயிட் கலர் வந்து சைடில் ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம மேலேயும் கீழே செட் பண்ணிக்கணும் கலர் எஃபெக்ட். திரும்ப அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு அந்த லேயர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு அதில் கலர் மட்டும் நம்ம சென்டரா சேஞ்ச் பண்ணிட்டா இன்னொரு கலர் செட் ஆகிடும் அந்த நேமுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேணுன்ற கலரு கீழே ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கும். ஸோ பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வீடியோவில் இருக்கிற கலரே நீங்கள் செட் பண்ணிடலாம், ஃபோட்டோவில் இருக்கிற கலரு. இதில் வந்து நான் கேமிங்னு மாற்றிக்கிறேன். அதில் ரவுடின்னு ரெண்டுமே காப்பி பண்ணதுனால அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இதுவாகிடும். இல்லை லேயர் ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ஸ்டிக்கர்லேயே போய் லைவ்னு யூடியூப் லைவ் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டிக்கர் வரும். ஸோ அதே மாதிரி லைவ் செட் பண்ணிவிட்டு கீழே செட் பண்ணியிருக்க மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் காட்டுவேன், அதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு பேக்ரவுண்டு லேயர் வந்து மாற்றணும் கலர் நினச்சிங்கன்னா அந்த லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டச் பண்ணி கீழே வானவில் மாதிரி ஒரு ஹைடு வரும். மொத்த செட்டிங் அப்படியே காட்டுறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று நேம் தெரியாதனால அந்த கலர் வந்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் செட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் செட் பண்ணிக்கிறேன், க்ரீன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் டிசைனாக இருக்குது. ஸோ எனக்கு வேணுன்ற கலர் நான் செட் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ணி போகிறேன். எனக்கு வந்து எல்லோ கலர் இதே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வச்சுட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். தேவையான கலருக்கு செட் பண்ணிட்டு அப்புறம் மேலே டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எல்லாருமே தெரியும். ஸோ அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெட்டு ஸ்பீடு ஐசிக்கும் இதில் நெட்டு அதையும் சொல்லிடுறேன். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. ஸோ அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தமிழ் எடிட் பண்ணி சொல்லிக்கோங்க. ரொம்ப நன்றி.